ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுடைய மசிலை கெயின் பண்ணுற மாதிரியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபியாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த ரெசிபி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நடுப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் நமக்கு தேவையில்லை. அது இல்லாமல் மற்றதை நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடம்புல வந்து மாவு சத்து நிறைய இருக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய கிழங்கு வகைகளில் நிறைய ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு போரிஜ் மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துருவிய தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க, அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கும், சரியாக பால் குடிக்க மாட்டாங்க. அதனால் வந்து எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு, மழை நாள் வேறையா, ஸோ நமக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிற மாதிரியே கொடுங்க. பட் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்காக கொடுக்கலாம். இப்போது நான் ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நாட்டு சக்கரை, பனவெல்லம், அந்த பனகற்கட்டு பவுட்ரு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நான் கையாலே கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம்னா குட்டி குட்டி லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக செஞ்சு கொடுக்கும்போதோ இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டேஸ்ட்டில் கொடுக்கும்போதோ அவங்களுக்கு பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு சில குழந்தை சாப்பிட்லனாலும் போக போக நீங்கள் வந்து கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா ரெசிப்பியுமே குழந்தைங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து விட்டுற வேண்டாம், இது சாப்பிடல அது சாப்பிடலன்னு விட்டுற வேண்டாம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிற மாதிரி என்னெல்லாம் வந்து பொருள் இருக்கோ அது எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா நிறைய ரெசிபி இருக்குது. நட்ஸ் பவுடர் இருக்குது, உருளைக்கிழங்கு, பட்டர், கீ எல்லாமே வந்து வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ஒன்று தான். முட்டை இன்க்ளூடிங் முட்டை. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது. குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி எல்லாமே சாப்பிட்றது கிடையாது. ஒரு சில குழந்தை சாப்பிடும், ஒரு சில குழந்தை சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஃபீல் பண்ணாமல், ஒரி பண்ணிக்காமல் நிறைய வந்து விடாமல் அவங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுக்குறதையும் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக கொடுங்க. வயிறு ஃபீல் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி கொடுக்க வேண்டாம். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபி செஞ்சு கொடுங்க. அண்ட் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.